கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கரண் எங்க போனா? அந்த வாரம் லேங்க வாழக்கரனே. வாரம்லே மச்சான். இல்லை மச்சான், ரொம்ப நேரமா வெயிட் பண்ற போல. ஆமலை மச்சான், வார நேரம் பெல் அடிச்சு எவ்வளவு நேரம்ல ஆகுது? எவ்வளவு லேட்டா வர? என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்த உள்ள? இது வேற இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஃப்ரெஷர்ஸ் டே வைக்கலனால எங்கேயோ கூட்டு போறாவலாம். அங்க போய் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ சர்ப்ரைஸா கிஃப்ட் வேற கொடுக்கணுமா? என்னத்தை கொடுக்கன்னு வேற நான் குழம்பிட்டு இருக்கேன். நீ என்னல இவ்வளவு லேட்டா பொறுமையா வர? இல்லையா, அததான்ல நாங்க உள்ள பேசிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போய் ஃப்ரெஷர்ஸ் டே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு கொண்டாடலாம்னு நினைச்சிருக்கோம். ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். வாழ போற வழியில ஒன்னு சொல்லிட்டு போறேன். சரி, அதெல்லாம் விடு. அங்க பாரு, இந்த கார்த்தி வாரா. என்னது கார்த்தி வரலா? எங்க? அங்க திரும்பி பாருல. ஆமா, அங்க தூரமா வந்துட்டு இருக்கா. ஒய் கார்த்தி, கார்த்தி. என்னால இருக்கலாம் முடியாதுடே, சீக்கிரமா வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சீனியர், வாரேன். சரிடே, வெயிட் பண்றேன். வாங்க வாங்க. போங்க சீனியர், லூசு. இது காத்தி, அப்ப நான் கிளம்பவா? சும்மா வாட்டி அஞ்சலி, போவோம். இழுக்காதட்டி, வாரேன் வாரேன். கரண் சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னில ஐசு, அங்க கார்த்தி வந்துட்டு இருக்கா. அதான் கரண் நிற்கும். என்னல சஞ்சய், இன்னும் கார்த்தி அவங்கிட்ட பேசலையாங்கோ? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா கரண்? இம்மா, ஹெல்ப்லாம் ஒன்றும் பண்ணாட்டாமா ஐசு. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். அவ என்கிட்ட நல்லா தான் பேசுவா. நீ அப்படிதான் சொல்வ. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் ஹெல்ப் பண்ற ஹெல்ப்ல கார்த்தி அவங்கிட்ட சண்டே படம்டா போறேன். நல்லா இருக்கிற எங்களுக்குள்ள சண்டையில் துட்டு போயிடாத ஐசு. போ கரண், நீ அப்படிதான் சொல்வ. ஆனா நான் பண்ற ஹெல்ப்ல நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவ பாரேன். பாப்போம், தேங்க்ஸ் சொல்லுதானே இல்ல மூஞ்சில காரி துப்புதானா நீ? சஞ்சய் சும்மாட்டி போலக்கு இருக்கு. சோ, நீங்க சண்டை போடுறதா இருந்தாங்க தள்ளி போய் சண்டை போடுங்க. அங்க காத்தி வந்துட்டு இருக்கா. லே மச்சான், உனக்கும் உன் பிரச்சனை, அவளுக்கு அவ பிரச்சனை. அதான் சொல்லுதேன், கொஞ்சம் தள்ளி போய் சண்டை போடுங்க நீ. சரி சரி, நான் சண்டை போடல. நான் ஹெல்ப் பண்றேன். நம்மள ஹெல்ப் பண்ணாம எப்படி போவேன்? ஒன்னும் பண்ண வேண்டாம் ஐசு, நீ அமைதியா இருந்தாலே போதும். காத்தி எங்க வரா? அந்த வாரா. சரி, வரட்டு வரட்டு. என்னடி கார்த்தி, இந்த பொண்ணு யாரு? கரண்ட் இப்படி க்ளோஸா நின்னு நல்லா பேசுது. எனக்கும் தெரியலடி இந்த பொண்ணு யாரு நீ. கார்த்தி. என்னது கார்த்தி வந்துட்டாளா? கரண். சொல்லு ஐசு, என்ன நீ? கரண், இங்க எல்லாரும் டூர் போறோம்ல. டூருக்கு நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங் Dress போடுவோமா? ஐசு லூசு, என்ன பண்ணுத? கார்த்தி மூஞ்சி மாறுது. எல்லாம் பிளான் தான் சஞ்சய், அமைதியா இரு. என்ன கிறுக்கு பிளான் ஐசு இது? சொல்லு கரண், மேட்சிங் மேட்சிங் Dress நம்ம ரெண்டு பேரும் சேமா போடுவோமா? ஐசு அமைதியா இரு ஐசு. ஏன் கரண் என்ன அமைதியா இருக்க சொல்ற? கார்த்தி, இங்க என்ன நடக்குது? இந்த பொண்ணு யார்? சீனியர்ட்ட ஏன் இப்படி நின்னு பேசிட்டு இருக்கா? அதான்டி எனக்கும் புரியல. இந்த சீனியரும் அவகிட்ட எப்படி நின்னு பேசுறாரு? தள்ளி போய் நின்னா என்னதான் இவருக்கு வந்துச்சு? ஏடி லூசு, நீ சீனியர் மேல கோபப்படுதே? இந்த பொண்ணு தான் கிட்ட போய் நிக்கா. அவளுக்கு தான் மண்டையில அறிவே இல்லாத மாதிரி பண்றா. இவருக்கு அறிவு எங்க போச்சு? வாட்டி நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். ஏடி லூசு, கோபப்படாத, நின்னு சீனியர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்டுட்டு போ. எதுக்கு கூப்பிட்டு போறாரு? வாட்டி போவோம் நம்ம. கரண், நான் உன்னை இனிமே ரான்னு கூப்பிடவா? என்னது ராணா? என்ன ஐசு இது? ஆமா கரண், உன்னோட ஃபினிஷிங் லெட்டர் ரான்னு முடியுதுல, அதனால நான் இனிமே உன்னை செல்லமா ரான்னு கூப்பிடுவேன். ரான் 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 ரான். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. சீனியர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி நான் பேச வச்சிட்டேனா அவ்வளவு வந்துட்டேன்? மூஞ்சி கிழிச்ச. அவ ரெண்டு பேருக்கும் நல்லா இருந்த உறவை நீ பிரிச்சுதான் விட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன என்கிட்ட பேசுறீங்க சீனியர், நான் வரேன். ஐசு தள்ளி போ, கார்த்தி கோவப்படுறான்னு நினைக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பேசிட்டோம் ஐசு. என்னது? ஆல்ரெடி பேசிட்டீங்களா? இது ஏன்
அமைதியாரு பின்னாடி வா வான்னு சொன்னேன். கேட்டு தொலைக்கியா நீல? உனக்கு தான் மண்டையில எதுவுமே ஞானம் கிடையாது. வந்து பின்னாடி நின்னு. சஞ்சய் கிறுக்கு வலிக்கல. லே சஞ்சய் அவளை விடல. கிறுக்கேன் என்ன வலிக்குது? வலிக்கிட்டு அப்பமாவது உனக்கு ஒரு பெரிய பையன் சொன்னா கீழ்ப்படியணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் வருதான்னு பாப்போம். போல லூசு. பாட்டி நம்ம ரெண்டு பேரும் போவோம். இருட்டி அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியல. சாரிலாம் வேற கேட்டுச்சு. சஞ்சய் இவரு இப்படி உரிமையா அடிக்கான். ஏதாவது தெரிஞ்சவங்களா இருக்க போகுது. எடி காட்டி லூசுங்க வா. என்ன எனக்கு வர சொன்னீங்க? லூசு எதுக்கு நீ இப்ப கோபப்படுற? ஏன் இவ்வளவு பொசசிவ் ஆகுத? அதெல்லாம் அப்படிதான். அவ என்னோட அத்தை பொண்ணுட்டி. அவ சஞ்சயோட கூட பிறந்த தங்கச்சி. அதனாலதான் சும்மா இப்படி ஃபன் பண்ணிட்டு இருந்தா. வேற ஒண்ணும் இல்ல. உன்னை கோபப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சா அதே மாதிரி நீ கோபப்பட்டுட்ட. அதுக்கு நீ இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா சீனியர்? சும்மா விளாட்டுக்கு தான் கார்த்தி. ரொம்ப சீரியஸ் ஆகாது இதுக்கெல்லாம். சாரி கல்ட்டி லூசு. சாரி சிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா தான் பண்ணேன். நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கல. பரவாயில்ல சிஸ்டர், இருக்கட்டும். கார்த்தி, என்னோட பேர் ஐசு. சரியா? இனிமே நீ ஐசுனே கூப்பிடலாம். ஓகே ஐசு. என்ன ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. இப்பதான் ஒரு மேடம் கோபப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதெல்லாம் அப்படிதான். சரி மச்சான், நாங்க வாரோம். கார்த்தி, நானும் வரேன். சரி ஓகேலே மச்சான். எப்ப பேசுனாங்க எனக்கு தெரியல எதுவும். இந்த சஞ்சய்க்கு இருக்க என்கிட்ட சொல்ல விட்டுட்டான் பாரு. ஏடி ஐசு வா. இருல வாரேன். லே சஞ்சய், கொஞ்சம் நின்னுல வாரேன். வா வா. ஆமன் நட போட்டு வர்றத வேகமா வா ஐசு. லே சஞ்சய் நின்னுல. சோ இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. அதுவா, கரண் வரலையா? அவன் இப்போதைக்கு வர மாதிரி இல்ல. அவன் கார்த்திகிட்ட பேசிட்டு பொறுமையா தான் வருவான். சரி எதுக்கு கூப்பிட்டு கிடந்த சொல்லு. லெக்கிருக்கு கார்த்தியும் கரணும் பேசிட்டாவன்னு யாம்ல என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. ஏன் நீ என்கிட்ட கேட்கல? நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். சஞ்சய், நீ என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாத. நீ வேணும்னு எதுவும் சொல்லாம இருந்த. நான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். அது உன் தப்பு. ஆமா, அது என்ன ரேன்? சீ, நல்லாவே இல்ல. இந்த மாதிரி பேர் வைக்க ஒரு டேஸ்டே இல்லாம வைக்க. சீ. சஞ்சய், என்கிட்ட நீ அடி வாங்கிறாத. ஏய், முடிஞ்ச அடி பாப்போம். சஞ்சய், ரோடுன்னு பாக்கேன். சரியா, அதை விடு. அம்மா, நீ கரனை டீஸ் தானே பண்ணிட்டு இருந்த. அவனை டீஸ் பண்ண மாதிரி எத்தனை பையனுல டீஸ் பண்ணிருக்க ஐசு? அம்மா கிட்ட சொல்லணுமா? அதுவும் நான் ஒன்னும் அவனை டீஸ் பண்ணலையே. சும்மா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி பேசினேன். அவ்வளவுதான். இதுவா டீஸ்? இதெல்லாம் டீஸ் ஆங்கோ? சரி பயப்படாத. அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா இனிமே இந்த பையனையாவது டீஸ் பண்ண நினைச்சுக்க. அப்பா அம்மா கிட்டே அப்பா கிட்டே நான் போட்டு கொடுத்துருவேன். சரி, அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். சரி வா போவோம். வா போவோம்.